இந்த ஹோலியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கலர்ஸ்லாம் வாங்கிட்டு ரெடியாக இருப்பீங்க. பட் இந்த கலர்ஸ் ஃபுல்லாமே சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ்னால என்னெல்லாம் ஹார்ம் வரும் அப்படின்னா, இது கண்ணில் பட்டா உங்க கண்ணில் நிறைய டேமேஜஸ் வரலாம். இது நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது இந்த சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் உங்களோட லங்ஸ்க்கு போயிட்டு நிறைய ஹார்ம்ஃபுல்லான சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். என்னடா இந்த டாக்டரும் ஃபியர் மாங்கரிங் பண்ணி நம்மள ஹோலி செலிப்ரேட் பண்ண விடாமல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நான் பண்ணலை. ஏன்னா நானும் ஹோலி செலிப்ரேட் பண்ண போகிறேன். நம்ம சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இந்த டைஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ் நேச்சுரல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய ஃப்ளவர்ஸ்ல இருந்து டர்மரிக், பீட்ரூட் அப்படிலாம் நிறைய ஆர்கானிக் கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க ஹோலி செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல மாய்ஸ்சரைசர்ஸும் தலையில ஆயிலும் நீங்க யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த கலர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. அண்ட் நீங்க ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா உங்க ஃபேஸ், நோஸ், மவுத் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் உங்க வீட்டில் யாருக்காவது வீசிங், ஆஸ்துமா, உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த கலர்ஸை ட்ரை பவுடரா யூஸ் பண்ணாம கொஞ்சம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த கலர்ஸ்ல ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா கிட்ஸை நல்லா வாஷ் பண்ணிடுறது இமீடியட்டா அதுவும் ரொம்பவே அவசியம். ஸோ நீங்க எல்லாருமே ஹாப்பியா ஹோலி செலிப்ரேட் பண்ணுங்க. நானும் செலிப்ரேட் பண்ண போறேன்.